அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப் போகின்றது கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி. சாதாரணமாக இந்த அரசாங்கத்தினுடைய பல திணைக்களங்களுடைய நன்மைகள், அதன் திணைக்களங்களூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள், அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் பற்றி தமிழ் பேசும் சமூகத்துக்கு குறைவான ஒரு அறிவூட்டலே அல்லது குறைவான ஒரு விழிப்புணர்வே இருக்கின்றது அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் நிறைய விடயங்களை உங்களுக்காக வசந்தம் டிவியினூடாக முன்வைத்திருக்கின்றோம். குறிப்பாக மக்கள் சேவையினூடாக இந்த திணைக்களங்களுடைய செயற்பாடுகள், அதன் மூலமாக மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள், பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். அந்த வகையில் கலைஞர்களாக கருதப்படுகின்றவர்கள் ஒரு சமூகத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலைஞர்களுக்கு பல்வேறுபட்ட வரப்பிரசாதங்கள் இருக்கின்றது. அதுபோல் அந்த கலைஞர்களுடைய செயற்பாடுகள், அந்த கலைஞர்களை வழிநடத்தக்கூடிய தன்மை இந்த கலாசார அலுவல்கள் திணைக்களத்துக்கு நிறையவே இருக்கின்றது. ஆகவே இன்று நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினூடாக நடாத்தப்படுகின்ற சேவைகள், அதன் செயற்பாடுகள், அதன் மூலமாக கலைஞர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் பற்றி விரிவாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். உலகளாவிய ரீதியில் ஒரு நாட்டின் பெருமை, அதன் கீர்த்தி என்பன அந்நாட்டின் கலாசாரம், பண்பாடு ஆகியவற்றில் தங்கியுள்ளது. இலங்கை நீண்ட வரலாற்றை கொண்ட நாடாகும். அதுபோல மிகுந்த வளமுள்ள கலைத்திறனான பாரம்பரியம் மற்றும் இசை, நடனம், காட்சி கலை, நாடகம் ஆகிய நுண்கலைகளை தன்னகத்தை கொண்ட அழகிய தீவாகும். இலங்கையின் கலாசாரமானது பல்வேறுபட்ட காரணிகளால் தாக்கம் செலுத்தப்பட்ட போதிலும் தன் தனித்துவத்தை பேணிக் கொள்வதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. பௌத்த செல்வாக்கு, தென்னிந்தியர்களின் செல்வாக்கு, போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரித்தானியர் ஆகியோரின் தாக்கங்கள் சில துறைகளில் செல்வாக்கு செலுத்தினாலும் இலங்கையரின் வாழ்க்கை முறையானது ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுமிடத்து தனித்துவமும் பாரம்பரியமும் கொண்டதாக விளங்குகிறது. அந்த வகையில் இலங்கையின் கலாசாரத்தின் வளர்ச்சியை அடிப்படை தொலைநோக்காக கொண்டு செயற்படும் இலங்கை கலாசார அலுவல்கள் திணைக்களம் இலங்கை எனும் அடையாளத்துடன் இலக்கிய, கலை மற்றும் கலாசார அலுவல்களை பாதுகாத்தல், அவற்றை மேம்படுத்தல், பரவலாக்கல் தொடர்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தல் மற்றும் நடைமுறைப்படுத்தல் எனும் சுலோகத்தை தமது பணிக்கூற்றாக கொண்டு செயற்படும் ஓர் அரசு நிறுவனமாகும். 1956ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த SWRD பண்டாரநாயக்கவின் மக்கள் அரசாங்கத்தினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இத்திணைக்களம் அமைக்கப்பட்டது. இதன் நோக்கங்கள் நமது நாட்டின் கலாசார அலுவல்களை வினைத்திறன்மிக்க வகையிலும் பயனுறுதிமிக்க வகையிலும் நடைமுறைப்படுத்துவதற்காக திட்டங்களை தயாரித்தல் மற்றும் அவற்றை அமுலாக்கம் செய்தலை அடிப்படையாக கொண்டு இயங்கி வருகிறது என்றால் அது மிகையாகாது. இலங்கையின் இலக்கியத்தையும் கலையினையும் பேணல், மேம்படுத்தல், பிரசாரம் செய்தல் என்பவற்றோடு சம்பந்தப்பட்ட கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் முன்னின்று உழைத்து வருகிறது கலாசார அலுவல்கள் திணைக்களம். இலங்கை கலைஞர்களையும் கலாசாரத்தின் அங்கத்தினர்களாக கருதி அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குதல், படைப்புகளுக்கு தேவையான உதவிகளை வழங்குதல், நிதிசார் துணை புரிதல், எழுத்தாளர்களுக்கு தேவையான கலை களஞ்சியம், அகராதிகள், மகாவம்சம் போன்றவற்றை வெளியிடல் போன்ற செயற்பாடுகளையும் இந்நிறுவனம் செவ்வனை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதோர் விடயமாகும். இலங்கையை பல் கலாசார நாடாக கருதி அனைத்து உப கலாசாரங்களுக்கும் நியாயமான முறையில் அவர்களின் கலைகளையும் நுண்கலைகளையும் பேணல், மேம்படுத்தல், பிரசாரம் செய்தல் என்பவற்றிற்காக நிகழ்ச்சி திட்டங்களை செயற்படுத்தி வருகின்ற இலங்கை கலாசார அலுவல்கள் திணைக்களம் அரிதாக இருக்கும் நூல்களை மீண்டும் அச்சிடுவதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை தயாரித்தலும் அதனை செயற்படுத்துவதிலும் அக்கறை காட்டி வருகிறது. கற்புல மற்றும் கண்ணுக்கு தெரியாத கலாசார அம்சங்களுக்கு புத்துயிர் அளித்து அவை சமூகத்தின் அனைத்து பிரிவுகளிலும் ஊடுருவி செல்லக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்களை தயாரித்தல், செயற்படுத்தலின் மூலம் நன்னெறிகள் நிறைந்த சமுதாயம் ஒன்றை உருவாக்கி வருதல் கண்கூடு. இந்நிறுவனத்தின் கீழ் பல்வேறு நிறுவனங்கள் செயலாற்றி இதன் நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் அடைந்து கொள்ள வழி செய்கின்றன. இலங்கை கலை பேரவையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நாடக துணை பேரவை ஆரம்பத்தில் சிங்கள நாடக துணை பேரவையாக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பின்னரான காலப்பகுதியில் வருடாந்தம் உள்ளூர் நாடக கலையை மேம்படுத்துவதற்காக செயற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். தேசிய ரீதியாக சிங்களம் மற்றும் தமிழ் நாடக விழாவினை நடாத்துதல்,
அரசு சிறுவர் நாடக விழா மற்றும் அரசு சிறு நாடக விழா போன்றவற்றை நடாத்தி தெரிவு செய்யப்படுகின்ற கலைஞர்களை கௌரவிக்கும் பணியில் இத்துணை நிறுவனம் தமது பணியாக கொண்டு இயங்குகிறது. அத்துடன் நாடகத்துறையின் மறுமலர்ச்சிக்காக தெரிவு செய்யப்படுகின்ற பிரதேசங்களில் தலைசிறந்த கலைஞர்களை கொண்டு செயலமர்வுகளை நடாத்துவதன் மூலம் செயல்முறை அறிவை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறது. வெளிநாடுகளில் நடாத்தப்படுகின்ற நாடக விழாக்களிலும் கலந்து கொள்ள கலாசார திணைக்களத்தின் அனுசரணையை பெற்றுக் கொடுக்கும் முயற்சியிலும் இந்நிறுவனம் இறங்கியுள்ளது. இதுபோன்றே இலக்கிய துணை பேரவை, நாட்டிய மற்றும் நூலாட்ட காட்சி பேரவை, இசைத்துணை பேரவை, ஓவியம் மற்றும் சிற்பக்கலை துணை பேரவை என்பவற்றுடன் இணைந்து கலாசார திணைக்களம் இம்மாபெரும் பணிக்கு உதவி வருகிறது. இயல்பாகவே பல்வேறு கலாசார ஆற்றல்களை கொண்ட படைப்பாளிகளை இனங்கண்டு அத்திறமைகளை வளர்ப்பதுவும் மதிப்பதுவும் இத்திணைக்களத்தின் பணிகளில் தனித்துவமான பண்பாகும். இருப்பினும் தமிழ் மக்களின் கலை கலாசார விடயங்கள் மற்றும் அடித்தள மக்களின் வாழ்வியல் அம்சங்கள் போன்றவற்றை உரிய முறையில் வெளிக்கொணரும் வகையில் இதன் செயற்பாடுகள் பரவலாக்கம் செய்யப்பட்டுள்ளதா என்பதும், இச்சேவைகளை பெற்றுக்கொள்வதில் நெகிழ்வான போக்கொன்று காணப்படுகிறதா என்பதும் மக்கள் மத்தியில் பாரிய கேள்விகளாகவே என்றும் தொக்கி நிற்கிறதென்றால் அது யதார்த்தமே. கொழும்பு போன்ற பிரதேசங்களில் அதிகளவில் முன்னெடுக்கப்படுகின்ற இத்திணைக்களத்தின் பணி தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற பிரதேசங்களுக்கு விரிவாக்கப்படுதல் நாட்டின் எதிர்கால நம்பிக்கையை வளர்த்தெடுக்க பாரிய பங்களிப்பாக இருக்கும். கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் இந்த செயற்பாடுகள் பற்றியும் அதன் மூலமாக கலைஞர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள், அதன் செயற்பாடுகளின் மூலமாக நாங்கள் என்னென்ன விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் போன்ற விடயங்கள் பற்றி நாங்கள் பேசலாம். அதே நேரம் இந்த விடயங்கள் பற்றி எங்களோடு பேசுவதற்காக, கலந்துரையாடுவதற்காக கலாசார திணைக்களத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சிவலிங்கம் தனுஷாந்த் வருகை தந்திருக்கின்றனர். வணக்கம். வணக்கம். ஆரம்பத்தில் நாங்கள் இந்த கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய ஆரம்பம் பற்றி நாங்கள் மேலோட்டமாக பார்த்துருந்தோம். குறிப்பிடுங்கள், கலாசார அலுவல்கள் இந்த திணைக்களத்தினுடைய ஆரம்பம், அதன் நோக்கம், அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். கலாசார அலுவல்கள் திணைக்களமானது 1952ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்க அவர்களின் காலகட்டத்தில் 10,975 என்ற தாவன விதிக்கோவையின் அடிப்படையில் கலாசார அலுவல்கள் திணைக்களமானது ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கைக்கே உரித்தான, அதாவது இலங்கை கலாசாரம், அதாவது இலங்கை கலாசாரம், பண்பாடு, அதனுடைய நிகழ்வுகள் என்பவற்றை பாதுகாத்து கொள்வதற்காகவும் அதனுடைய மேம்பாடுகளை சரிவர நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவும் பிற்பட்ட காலங்களில் சந்ததிகள், எதிர்வரும் சந்ததிகள் இவ்வாறான பண்பாடுகள் கலாச்சாரங்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் இதனை எவ்வாறு நாங்கள் சேமித்து கொள்ளலாம் அல்லது இனிவரும் சந்ததிகள் எவ்வாறு இதனை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கங்களுக்காக இந்த கலாசார அலுவலக திணைக்களமானது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நோக்கம் மிக முக்கியமானது. அதாவது எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பதிவு செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இந்த கலாசாரம், கலை என்பனாமையும். ஆகவே அவற்றை பாதுகாப்பதற்கான ஒரு நோக்கம் பிரதானமாக இந்த கலாசார அலுவல்கள் திணைக்களத்திடம் இருக்கிறது. இந்த கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வோம். என்ன மாதிரியான செயற்பாடுகள் இருக்கு? சாதாரணமாக கலைகள் என்ற அடிப்படையில் நோக்கும்போது இசை, நடனம், நாடகம், சித்திரம், ஓவியம் என்ற அடிப்படையில் தான் வரும். அதே போல தான் கலாசார அலுவல்கள் திணைக்களத்தில் அரச இசைக்குழு, அரச நடனக்குழு, அரச நாட்டிய நாடகக்குழு, அரச ஓவியக்குழு என்ற அடிப்படையில் அரச குழுக்கள் என்ற ரீதியில் ஒவ்வொரு கலைகளுக்கும் செயலாளர், பிரதி செயலாளர், உப செயலாளர் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கலைகளுக்கான செயற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது கலாசார அலுவலர்கள் திணைக்களத்தில். இவ்வாறான செயற்பாடுகள் பிரதேசவாதியாக பிரதேச மட்டங்களில் சிறுவர் தொடக்கம் பெரியவர்கள் வரை இந்த நிகழ்வுகள் போட்டிகளாகவும் வேறு கலை நிகழ்வுகளாகவும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இது முதல் கட்டமாக பிரதேச வாரியாக செயற்படுத்தப்பட்டு அதில் வெற்றி பெறுகின்ற கலைஞர்கள் மாவட்ட மட்டத்தில் சென்று மட்டத்திலிருந்து மாகாண மட்டம், அதனைத் தொடர்ந்து தேசிய மட்டம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கலைகளும் இசை, ஓவியம், நடனம், நாட்டிய நாடகம் என்ற அடிப்படையில் செயற்படுத்தப்படுகின்றது. மேலதிகமாக செயற்படுத்தப்பட்டு அதில் வெற்றியீட்டுகின்ற கலைஞர்கள் ஒரு அரச விருது வழங்கல் வைபவத்தின் மூலம் கௌரவிக்கப்படுகின்றார்கள். அப்படி கௌரவிக்கப்படுகின்ற கலைஞர்கள் சர்வதேச மட்டங்களில் செல்வதற்குரிய வாய்ப்புகளும் தற்போது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கான செயற்பாடுகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகள் என்பன சர்வதேச மட்டங்களில் வேறு நாடுகளில் உள்ள கலைஞர்களுடன் ஒப்பிட்டு
அவற்றை செயற்படுத்துவதற்கான செயற்திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்தடுத்த விஷயங்களை விரிவாக நாங்கள் பேசுவோம். அதுக்கிடையில் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது சொல்லியிருந்தோம். இந்த தமிழ் பேசும் பிரதேசங்கள் இல்லாட்டி தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் வந்து இந்த கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளை சரியாக அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்படி சரியாக பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்ல முடியாது. சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றன. அதில் பங்கு கொள்கின்ற விண்ணப்பங்கள் வந்து மிகவும் குறைவான அளவாக இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் ஒரு நிகழ்வொன்று, உதாரணமாக அரச இசை விருது என்பது தற்பொழுது விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன என்ற விடயத்தை நாங்கள் தெரிவிக்கும் போது இலங்கையின் முக்கியமான பிரதான பத்திரிகைகளில் கட்டாயமாக அது பிரசுரிக்கப்படுகின்றது. அதே போல கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் இணையதளத்தில் பிரசுரிக்கப்படுகின்றது. வானொலிகளில் வந்து விளம்பரங்கள் கொடுக்கப்படுகின்றன. இதைவிட நமது கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு பிரதேச செயலங்களிலும் மாவட்ட செயலங்களிலும் வந்து வேலை செய்கின்றார்கள். உதாரணமாக கலாசார உத்தியோகத்தர்கள், கலாசார அபிவிருத்தி உதவியாளர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என ஒவ்வொரு பிரதேச செயலங்கள் மாவட்ட செயலகங்களில் பணியாற்றுகின்றார்கள் நமது கலாசார உத்தியோகத்தர்கள். அவர்களுடைய அடிப்படை கடமைகளே இந்த விடயங்களை வந்து இந்த கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் மூலமாக கோரப்படுகின்ற விண்ணப்பங்கள் அல்லது அது சம்பந்தமான விடயங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கின்ற அந்த செயற்பாடுகள் இந்த வருடம் போன வருடம் அதுக்கு முதல் வருடங்கள் எல்லாம் கூடுதலான அளவு செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு முதலுள்ள காலங்களில் வந்து குறிப்பிட்ட அளவிலான ஒரு குறிப்பிட்ட அளவில் என்று சொல்லக்கூடிய எப்படி என்று சொன்னால் ஒரு குறைவான மட்டத்திலான விண்ணப்பதாரிகள் மட்டுமே அதனை விண்ணப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் காணப்பட்டிருந்தது. தற்பொழுது அதை விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பதாரர்களுக்கு ஓரளவு விடயங்கள் சென்று சேர்கின்றது. பத்திரிகைகள் மூலம், வானொலி மூலம் இருந்தும் அதனை எப்படின்னு சொன்னால் விடயங்கள் கிடைத்தாலும் அதனை விண்ணப்பிக்கிறதுக்கோ அல்லது இதில் பங்கு பெற்றுவதற்கு ஆர்வம் குறைவானதாகவே இருக்கின்றது. இதை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் எப்படி என்று சொன்னால் எங்களுடைய சகோதர மொழி கலைஞர்களினுடைய ஊக்கமும் முயற்சியும் வந்து கூடுதலாக இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் கலைஞர்களின் விண்ணப்பங்கள் அல்லது அவர்களுடைய முயற்சிகள் இருக்கின்றது. அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. ஆனால் அந்த கடைசி நேரங்களில் வந்து அவர்கள் விண்ணப்பிக்க தவறுகிறார்களா அல்லது அவர்கள் விண்ணப்பிக்க விரும்பவில்லை என்ற அசம்பந்தமான போக்களினால் குறைவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இது பற்றி கொஞ்சம் விரிவாக பேசணும். எங்களுடைய கலைஞர்கள் ஏன் விண்ணப்பிக்கின்றார்கள் இல்லை, அவர்களுக்கான வாய்ப்புகள் எவ்வாறு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கேள்விகளை மத்தியில் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பேசலாம். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் இந்த கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினூடாக நடத்தப்படுகின்ற போட்டிகளாக இருக்கலாம், விருது வழங்கும் நிகழ்வுகளாக இருக்கலாம். நாங்கள் பார்த்துருக்கோம் சில நேரங்களில் ஒரே பெயர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கணும் சில விருதுகளில். அதுக்கான காரணம் கூட இதுவாக இருக்கலாம், விண்ணப்பங்கள் வருவது குறைவாக இருக்கும், அதனால் தெரிவுகளுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி சகோதர மொழி பேசுகின்றவர்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த விருது வழங்கும் விழாக்களுக்கான ஒரு ஆர்வம் எங்களுடைய கலைஞர்கள் மத்தியில் குறைவாக இருக்கிறது. குறிப்பாக தலைநகரை தாண்டி கிராமப்புறங்கள், குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் எடுத்துக்கொண்டால், மலையக பகுதியில் எடுத்துக்கொண்டால் இவற்றோடு இணைந்து கொள்கின்ற கலைஞர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதாக உங்களுடைய நாடளாவிய ரீதியிலான உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறது? குறிப்பாக அந்த உங்களுடைய கலாசார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி நெறிப்படுத்தப்படுகின்றது? இங்கே உத்தியோகஸ்தர்கள் இருக்கின்றார்கள், எந்தெந்த பிரதேசங்களில் செயற்படுகின்றார்கள்? கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பிரதேச செயலங்களிலும் கட்டாயம் ஒவ்வொரு தமிழ் உத்தியோகத்தர் இருக்க வேண்டும். அதாவது தமிழ் பிரதேசங்களில், தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் பிரதேச செயலங்களில் கலாசார உத்தியோகத்தரோ அல்லது அபிவிருத்தி உதவியாளரோ அல்லது அபிவிருத்தி உத்தியோகத்தரோ கலாசார சம்பந்தமான உத்தியோகத்தரோ கட்டாயம் கடமையாற்ற வேண்டும். அதே மாதிரி மாவட்ட செயலங்களில் 2 பேர் அல்லது 3 பேர் மட்டமாக வேலை செய்கின்றார்கள். இவர்களுடைய அடிப்படை கடமை சம்பந்தமான முழு விவரங்களும் ஒரு ஆண்டுக்குரிய முழு விவரங்களும் வந்து நேரடியாகவோ அல்லது எழுத்து மூலமாக அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய ஆரம்ப கட்ட கடமை என்று சொல்லும்போது கிராமிய கலை என்று சொல்கிற கிராமிய மட்டத்தில் உள்ள கிராமிய பேரவை வந்து ஆரம்பிக்க வேண்டும். இந்த கிராமிய பேரவை வந்து ஒரு கலாசார சமூகத்துடன் கூடிய ஒரு பேரவையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த கிராமிய பேரவை வந்து உருவாக்கும் போது அதுக்கு தலைவராக பிரதேச செயலாளர் அல்லது மாவட்ட செயலாளர் இருப்பார். அந்த மாவட்ட செயலாளரின் மூலம்
நெறிப்படுத்தப்பட்டுத்தான் எங்களுடைய கலாசார உத்தியோகத்தர்கள் அல்லது அலுவலர்கள் வந்து அந்த வேலைகளை நடைமுறைப்படுத்த முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் கிராமிய என்ற அடிப்படையில் நாங்கள் கூறும்போது கிராமிய மட்டத்தில் உள்ள சிறிய கலைஞர்கள் இருந்து பெரியவர்கள் வரை வயது போனவர்கள் என்றாலும் சரி யாரென்றாலும் சரி அந்த பிரதேசத்துக்கு உரிய ஒரு கலைஞர் வந்து அந்த கிராமிய பேரவை கலாசார பேரவையில் வந்து கட்டாயம் அங்கத்தவராக இருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய விண்ணப்பங்கள், அவர்களுடைய கலை திறமைகள், அவர்களுடைய பழைய அவர்களுடைய நிகழ்வுகள் அனைத்தும் சேகரித்து அது சம்பந்தமான விளக்கங்கள் முடிவுகள் அனைத்தையும் தலைமை அலுவலகம் கலாசார அலுவலகத்துக்கு வந்து அனுப்பி வைத்திருப்பாங்க. இதே மாதிரி இங்கே இந்த கலாசார அலுவலகத்தால் வந்து கோரப்படுற விண்ணப்பங்கள் அல்லது வேறு நிகழ்வுகள் எல்லாம் வந்து எங்களோட கலாசார உத்தியோகத்தர்களாக வந்து அவங்களோட கலாசார அபிவிருத்தி செயலாளர் அவங்களுக்கு கூடத்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆக ஒரு நேர்த்தியான வலையமைப்பு இருக்குது, ஒரு நெட்வொர்க் வந்து நேர்த்தியாக இருக்குது. இருந்தபோதும் கூட இது சரியான முறையில் வந்து எங்களுடைய எல்லா கலைஞர்களும் இதில் உள்வாங்கப்பட்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்கல வந்து நான் கவலையோடு சரி வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய பேர் வெளியில் தான் இருக்கிறாங்க. இந்த கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி வரையறுக்கல நீங்கள் என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கின்றீர்கள்? முதல்ல அந்த விஷயத்தில் இருந்து வரும். நாங்கள் ஒரு கிராமம் இல்லை பார்த்து இருக்கின்றவர்கள் இவர்கள்லாம் கலைஞர்கள் அப்படின்ற அடிப்படையில் வந்து நீங்கள் பதிவு செய்யலாம், இல்லாட்டி அவர்கள் உங்களோட இணைந்து கொள்ளலாம் அப்படின்னா என்னென்ன துறைகள் என்னென்ன விடயங்கள்? கலைஞர்கள் என்று சொல்லிக்கல சாதாரணமாக இசை, நடனம், நாடகம், இலக்கியம், எழுத்து, புகைப்படம், மற்றது ஓவியம், அதோட சம்மந்தப்பட்ட கலைகள் என்ற அடிப்படையில் வந்து வரையறைக்குள்ள உள்ள முழு கலைகளில் சம்பந்தப்பட்ட அனைத்து கலைஞர்களும் வந்து அந்த பிரதேச வாரியாகவோ அல்லது மாவட்ட வாரியாக வந்து அவங்க ஒளிப்படுத்தியிருக்க வேணும், கட்டாயம் ஒளிப்படுத்தியிருக்க வேண்டும். தான் கலைஞர் என்ற ஒரு முத்திரையோட அவர் அல்லது எந்த ஒரு செயற்பாட்டிலேயாவது பங்கு பெற்றிருக்க வேண்டும் என்ற விடயம் வந்து மாவட்ட செயலாளரோ அல்லது பிரதேச செயலாளரோ வந்து உறுதிப்படுத்தணும். இவர் எமது பிரதேசத்துக்குரிய எமது கிராமியத்துக்குரிய கலைஞர் என்ற ஒரு அத்தாட்சி வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். இப்போ ஒரு கலைன்னு சொன்னப்போ அதில் முறையாக பயின்று இருக்கணும், இல்லாட்டி அதில் ஒரு புலமைமிக்கவராக இருக்கணும் அப்படின்ற அடிப்படை இல்லை. அவர் ஒரு கலைஞராக அந்த துறையில் வந்து சிறப்பு கட்டாயமாக அவருக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது என்று தெரிஞ்சிருந்தாலே அதை ஊக்குவிக்கிறதுக்குரிய முக்கியமான பணி கலாசார அலுவலக திணைக்களத்துக்கு இருக்கு. அதனுடைய செயற்பாடு தான் இந்த கலாசார கிராமிய பேரவை என்று நான் சொன்னேன், பிரதேச வாரியாக செயற்படுத்தப்படுற பேரவை. அவங்கள ஊக்குவிக்கிறதுக்குரிய செயற்பாடுகள், கருத்தரங்குகள், அதாவது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் அல்லது பாடசாலை ஆசிரியர்களை அவங்கள வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கருத்தரங்கள் இதுகளை செய்து அவங்கள மேலும் ஊக்குவிக்கிறதுக்குரிய முழு செயற்பாடுகளும் வந்து செய்யலாம். இது ஒரு புறம் இருக்க கட்டாயம் கலைஞர்கள் என்ற அடிப்படையில் இருக்கிறவர்களுக்கு வந்து நேரடியாகவோ அல்லது மாவட்ட பிரதேச செயலகங்களாக அவங்களுக்கு ஊடாகவோ வந்து முழு சலுகைகளும் வந்து கலாசார அலுவலக திணைக்களம் செய்து கொண்டு இருக்கு. குறிப்பாக இந்த தமிழ் பேசும் பிரதேசங்கள் வடகிழக்கு உட்பட தமிழ் பேசும் பிரதேசங்கள் இந்த கிராமிய பேரவைகள் சரியாக அமைக்கப்பட்டிருக்கின்றதா எல்லா இடங்களிலும்? அதாவது நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒரு கலாசார உத்தியோகத்தர் இருக்கின்றார் பிரதேச செயலகத்துக்கு, ஆக ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் ஒரு கிராமிய பேரவை அமைக்கப்பட்டிருக்கணும், அப்படியான எல்லா பிரதேசங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. உண்மையை சொல்ல போனால் அப்படி என்ற அளவுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் குறிப்பிட்ட பிரதேசங்களில் வந்து மக்கள் வந்து ஆர்வத்தோடு இருக்கிறாங்க, கலைஞர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க, இப்படி கலாசார பேரவை உருவாக்க வேணும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடங்களில் வந்து ஏற்கனவே இப்போ கடந்த காலங்களில் வந்து அவங்கள மக்களாகவே வச்சிருந்த பேரவைகள் அல்லது கலாசார சங்கங்கள் இருக்குது தானே, அந்த சங்கங்களை வந்து இந்த பிரதேச செயலங்களோட மாவட்ட செயலங்களோட இணைச்சு கிராமிய பேரவை என்ற பேர்ல மாற்றிருக்கிறாங்க. கிராமிய பேரவை என்ற தலைவர் அதில் பிரதேச செயலாளர், மாவட்ட செயலாளர் அல்லது பிரதேச செயலாளர் தான் இருப்பார். நேரடியான கண்காணிப்பில் அவருக்கு கீழே தான் நெறிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கும் செயற்பாடுகள் எல்லாம். அப்படி இருக்கிற கட்டங்களில் வந்து சாதாரணமாக கலாசார பேரவை, கிராமிய கலாசார பேரவை வந்து உருவாக்குறதுக்கு வந்து கட்டாயம் அந்த பிரதேச மக்கள்ற அல்லது கலைஞர்களுடைய ஒரு ஆதரவு கட்டாயம் இருக்க வேணும். இருந்தால் தான் நாங்கள் அந்த செயற்பாடுகளை வந்து நேரடியாக செயற்படுத்த முடியும். இருந்த போதும் வந்து அவங்க அந்த ஆர்வம் இல்லாமல் இருந்த பட்சங்களிலும் வந்து சில பாடசாலைகள், சில கல்வியற் கல்லூரிகள் அல்லது கூடங்கள் என்ற இடங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த விண்ணப்பம் கோரும்போது விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற போது அந்த விண்ணப்பங்கள் வந்து அந்த விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் அனைத்தும் கொண்டு சேர்க்கப்படுகின்றது, அந்த இடங்களுக்கு போய் சேர்க்கின்றது. ஆனால் அந்த இடங்களிலிருந்து எங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தலும் வாரதில்லை, விண்ணப்பங்களும் தாரதில்லை. ஆக இந்த பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் உங்கள் பிரதேசத்தில் இந்த கிராமிய கலைப்பேரவை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். அது மாத்திரமில்லாமல் இவ்வாறான கலைஞர்கள் ஆர்வமுள்ளவர்கள் வந்து தாங்களாக சுயமாக கலாசார உத்தியோகத்துறை நாடினால் கலாசார அலுவலக திணைக்களம் தயாராக இருக்கின்றார்கள். உங்களுடைய இந்த பிரதேசத்தினுடைய கலை செயற்பாடுகளை கலைஞர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு
உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற விஷயத்தில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் எங்களோடு நீங்கள் இணைந்து அந்த சம்பந்தமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 0112 அல்லது 0113883650 2 தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. ஒரு பிரதேசத்திலும் குறிப்பாக இந்த கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள், செயற்பாடுகள், சேவைகள் பற்றிய உங்களுடைய கேள்விகளாக இருந்தால் அவற்றை நாங்கள் தெளிவுபடுத்த தயாராக இருக்கணும். குறிப்பாக இந்த கலாசார அலுவல்கள் திணைக்களத்திற்கு இந்த கலைஞர்கள் பதிவு செய்கிற விஷயம் இருக்குது. அதுபோல் இந்த மன்றங்களை பதிவு செய்கிறது, இலக்கிய பேரவைகளை பதிவு செய்கிறது, ஒரு பிரதேசத்திலும் இயங்குகின்ற இந்த குழுக்களை பதிவு செய்கிறது போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்றீர்கள். அவை பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி அதை செய்யலாம்? சாதாரணமாக கலாசார மன்றங்கள், கலை மன்றங்கள் என்ற அடிப்படையில் வந்து ஒவ்வொரு பிரதேச செயலங்களிலும் குறைந்தது 10-15 என்ற அடிப்படையில் இருக்கின்றது. சில மாவட்டங்களில் சுமார் 50-55 என்ற அடிப்படையில் இருக்கிறது. இன்றைய காலகட்டம் வரை தமிழ் கலாமன்றங்கள், கலை மன்றங்கள் என்ற அடிப்படையில் சுமார் 566 கலாமன்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் மட்டும். இது எவ்வாறான முறையில் பதிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட மாணவர்களையோ அல்லது குறிப்பிட்ட கலைஞர்களையோ கொண்டு தனித்துவம் மிக்க, அதாவது ஒரு துறையில் இப்போ இசை கற்பிக்கிறவர் என்று சொன்னால் அவர் வந்து ஒரு புலமை வாய்ந்தவராக இருக்க வேண்டும், அல்லது அவர் ஒரு பட்டம் பெற்றவர் ஒருவராக இருக்க வேண்டும். ஆக குறைந்த தகுதி அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்ல அனுபவமிக்க ஒருவராக வந்து இருக்க வேண்டும். அவர் அப்படி ஒரு ஆசிரியரின் வழிகாட்டலின் பெயரில் வந்து ஒரு நேர்மையான முறையில் வந்து ஒரு கலைக்கூடம் ஒன்று உருவாக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு வருகின்ற என்று சொன்னால் அவர்களுக்குரிய நாளாந்த வரவு, அவர்களை கற்பிப்பதற்குரிய இடவசதி, மண்டப வசதியோ, இப்போ சில இடங்களில் வந்து மண்டப வசதி, இடவசதி இல்லாமல் சில வீடுகளில் வந்து ஆசிரியர்களோ அல்லது வேறாக்களோ வந்து பிள்ளைகளுக்கு உரிய பாடங்களை, கலைகளை வந்து கற்பித்து வராங்க. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ நேரடியாக வந்து எங்களோட பதிவு செய்ய சொல்லி நாங்கள் போன வருடம் வந்து நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம், நேரடியாக விளக்கத்தை சொல்லியிருக்கிறோம் இப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி கட்டாயம் வந்து அந்த ஒரு கலாமன்றம் இயங்குன்னு சொன்னால் அது வந்து அந்த பிரதேச செயலத்துக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்கள்கிட்ட உத்தியோகத்தை தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு நேரடியாக வந்து அவங்க அதை கண்காணிக்கிறது, அல்லது ஒரு மாதத்தில் 2 தடவை போய் அந்த இதை பார்ப்பாங்க, இந்த செயற்பாடு நடந்துகிட்டுருக்கான்னு சொல்லி. அப்படி நேரடியாக வந்து அவங்க பார்த்து கண்காணிக்கிறேன்னு சொன்னால் அவங்களோட செயற்பாடு நேரடியாக நடந்துகிட்டுருக்குதா என்ற அடிப்படையில் அதை வந்து நோக்கி போட்டு அந்த விளக்கங்களை வந்து டாக்குமெண்ட்ஸ், அதாவது அவங்களோட பத்திரங்கள், அது என்ன மாதிரி செயற்படுத்தப்பட்டு வருகின்றது, எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க, எத்தனை மாணவர்கள், எத்தனை கலைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட செயற்பாடுகள் என்னென்ன மாதிரி இருந்தது, இவங்க என்னென்ன நிகழ்வுகளில் பங்கு பெற்றினவங்க, என்னென்ன நிகழ்வுகள் பத்திரிகைகளில் இல்லை வேறு வானொலி நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருந்தால் அதுக்குரிய சான்றுகள், அனைத்து டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோத்தையும் வந்து எங்களுக்கு கலாசார அலுவலகத்துக்கு அனுப்பி அது சம்மந்தமான பதிவுகளை நாங்கள் மேற்கொண்டு அவங்களுக்குரிய சான்றிதழும் வழங்கி கலாசார அலுவலகத்தின் கீழ் வந்து பதிவு செய்யப்பட்டுன்ற அந்த சான்று வழங்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த மன்றங்கள் அல்லது இந்த மாதிரியான கழகங்கள் பதிவு செய்யப்படுவதனுடைய நன்மைகள் என்ன, அந்த அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அந்த கேள்விக்கான பதில் வர்றதுக்கு முதல்ல அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், அவரோட நாங்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்ண்ணா. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பசறையிலேருந்து இளையரசன் பேசுகிறேண்ணா. இளையரசன், உங்களோட கேள்வியை கேளுங்க. இளையரசன் அண்ணா, இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஸ்டேட்லண்ணா, யூரி தோட்டத்தில். எங்களோட தோட்டத்துலன்னா நிறைய இளைஞர் எல்லாம் நிறையவே நல்ல டேலண்ட் உள்ளவங்க இருக்காங்கண்ணா. அந்த கிராமத்து நிகழ்ச்சியில எல்லாம் நல்ல பங்கு பெற நல்ல டேலண்ட் உள்ளவங்க இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது குறைவா இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத கேட்கறதாண்ணா. அவருடைய கேள்வி வந்து வாய்ப்புகள் வழங்கக்கூடிய செயற்பாடுகளை கலாசார அலுவலர்கள் திணைக்களம் அல்லது உங்களுடைய பேரவை, கிராமிய பேரவையின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நாட வேண்டிய இடம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரதேச செயலகம். பிரதேச செயலகத்தில் உள்ள கலாசார அலுவலர்கள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களை நீங்கள் நேரடியாக கண்டு நீங்கள் எந்த துறையில் பங்கு பெற்ற விரும்புகிறீர்களோ அல்லது எந்த துறையில் உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களோ அது சம்பந்தமான முழு விவரங்களும் வந்து எங்களுடைய கலாசார அலுவலர்கள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு பிரதேச செயலங்களிலும் மாவட்ட செயலங்களிலும் கடமையாற்றுகின்றார்கள். அவர்களின் ஊடாக நீங்கள் முழு விவரத்தையும் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரை நேரடியாக இவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கத்தின் நிகழ்ச்சி நிறுதியில் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். கலாசார
அலுவல்கள் திணைக்களத்தோடு நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் உங்கள் விவரங்கள் இது சம்பந்தமான கேள்விகள் மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் கேட்டிருந்தோம், இந்த மன்றங்கள் கலைக்கழகங்கள் இவ்வாறு பதிவு செய்கின்ற போது அவர்களுக்கு என்ன மாதிரியாக நன்மைகள் வழங்கப்படுகிறது, இப்போது அந்த பதிவு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது? நிச்சயமாக இந்த வருடத்திலிருந்து கலாமன்றங்கள் வந்து பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யப்படாத ஒரு கலை மன்றம் ஒன்று சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு அரச நிறுவனத்தினால் நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளிலோ அல்லது பாடசாலை வேறு நிகழ்வுகளிலோ வந்து உத்தியோகபூர்வமாக செயற்படுத்த முடியாது. எந்த ஒரு நிகழ்வுகளையும் மேற்கொள்ள முடியாது என்பது வந்து இந்த வருடத்திலிருந்து ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் வந்து மொபைல் சர்வீஸ் என்ற அடிப்படையில் வந்து இந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக வந்து கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து தான் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கலாமன்றங்கள் இருக்கின்றன, அதில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. புதிதாக இயங்குகின்ற நிறுவனங்கள் கலாமன்றங்கள் அனைத்தும் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். நீங்கள் கேட்டபடி கலாமன்றங்கள் பதிவு செய்தால் என்ன நன்மை என்ற அடிப்படையில் முக்கியமாக குறிப்பிட வேண்டும். கலாமன்றங்கள் பதிவு செய்வது வந்து சில கலைஞர்களோ அல்லது சில அதுக்கு பொறுப்பாக உள்ளவர்களோ வந்து உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுதும் சென்ற வாரம் கூட நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு கலாமன்றத்துக்குரிய உபகரணங்கள் இசைக்கருவிகள் வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் ஒன்று கிடைச்சிருந்தது. அப்போ எங்களுடைய கலாசார உத்தியோகத்தரை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த இடத்துக்கு நேரடியாக போய் விசாரித்து என்ன விளக்கம் என்ன மாதிரி என்று சொல்லி நாங்கள் முழு விவரத்தையும் பெற்றுக்கொண்டோம். உண்மையிலேயே அந்த மன்றம் வந்து நேரடியாக வந்து பிரேச செயலங்கள்ன்ற நிகழ்வுகளில் அல்லது வேறு பொது சமூக நிகழ்வுகளில் வந்து நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டிருக்காங்க. அவங்களுக்குரிய உபகரணங்களை வழங்குறதுக்குரிய கட்டாய தேவை வந்து கலாசார அலுவலக திணைக்களத்துக்கு இருந்தது. அதனால் அவங்க கேட்டதன்படி நாங்கள் இசைக்கருவிகள்னு சொல்லவே மிருதங்கம், வயலின், வீணை என்ற அடிப்படையில் அவங்களுக்குரிய உபகரணங்கள் நாங்கள் வழங்கியிருந்தோம். இது எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால் கலாசார அலுவலகத்தின் கீழ் வந்து கட்டாயமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அதைவிட இப்போ கலாமன்றம் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு நிகழ்வு ஒன்று, அதாவது கலாசாரத்தை மேம்படுத்தக்கூடிய அல்லது கலாசாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று செய்வதற்காக தயார்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து அவர்களுக்கு வந்து அவர்களுடைய பிரதேச செயலாளரின் அனுமதியோடு அவருடைய சிபாரிசின் பெயரில் வழங்கப்படும் கலாசார அலுவலகத்தின் மூலமாக. மற்றபடி சாதாரணமாக கலாசார அலுவலகத்தில் பதிவு செய்யப்படாத எந்த ஒரு நிறுவனமும் வந்து இவ்வாறான சலுகைகளை எதிர்பார்க்க முடியாது கலாசார அலுவலர்கள் திணைக்களத்தில் இருந்து. அதுவரை இந்த நிதி சேகரிப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றுக்கும் கூட இவ்வாறான பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் ஈடுபடுவது தவிர்க்கப்பட முடியும். ஆகவே அவையும் ஒரு குற்றத்துக்குரிய விடயமாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மன்றங்களை பதிவு செய்ய நாங்கள் கேட்கறதுக்கான காரணம் இந்த மாதிரியான சலுகைகளை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் ஒரு நெறிப்படுத்தலை செய்யக்கூடியதற்கு இலகுவாக இருக்கும். தகவல்களை வழங்குவதற்காக இருக்கலாம், கலாசார அலுவல்களுடைய திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி அறிவு தருவதற்காக இருக்கலாம், இலகுவான விடயமாக இருக்கும். அதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோட பேசுறதுக்கு அழைப்பில் ஒருவர் வந்திருக்கிறார், அவரோட நாங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். மதுசுமையிலிருந்து கவிஞர் சதாசிவம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. பொதுவாக சேருக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஆனா அதற்கு முன்னுக்கு நுணுகல பிரதேச சபையில ஒரு கலாச்சார உத்தியோகத்தர் இல்ல. ஆனா 2014 சூரியகுமாரன் ஒருத்தர் வந்திருக்காரு. அதுக்கு முன்னுக்கு நான் 2013 14 நான் ஒரு அப்ளிகேஷன், அதாவது கிழக்கு வடக்குல இருக்க கலைஞர்கள் எனக்கு வந்து போம்ஸ் எல்லாம் அங்கிருந்து அனுப்பியிருக்காங்க. நீங்க கலாபூஷண விருதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க, அது உங்களுக்கு ஜனாதிபதி மூலியமா உங்களுக்கு ஒரு கலாபூஷண விருது கிடைக்கும், இதை கட்டாயமா செய்யுங்கன்னு எனக்கு போம்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அப்ப 2013 நான் அந்த போம்களை வாங்கி அந்த பிரதேச சபைக்கு போயிட்டு, அப்ப அந்த நேரத்துல கலாச்சார உத்தியோகத்துல தமிழர் ஒருத்தரும் இல்ல. அப்ப அவங்க எல்லாம் வாங்கி அந்த எல்லாம் சீல் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. நானும் அனுப்பிவிட்டேன். நான் இது வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கல. 2013 2014. ஆனா இப்ப கலாச்சார உத்தியர் சூரியகுமார் இருக்காரு, அவர் நல்ல அறிமுகம் பண்ணாரு, பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. கடந்த வருடம் கூட என்னைய அந்த அறநெறி பாடசாலைகளுக்கான பிள்ளைகளுக்கான கருத்தரங்கு நாவற்குடாவுக்கு அதையும் என்னை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கேயும் எல்லாத்தையும் எனக்கு ஒரு சிறப்பு இருந்தாரு. எனக்கும் பல விருதுகள் கூட கிடைச்சிருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு கலாபூஷண விருது எப்படி வாங்குறது, அதுக்கான என்ன செய்யணுங்கிறதுக்கு தயவு செய்து எனக்கு அந்த பதில் விசாரிச்சா நல்லதா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. ஏன்னா எங்க பகுதி பின்தங்கிய பகுதி.
நன்றி நன்றி, உங்களுடைய அந்த விவரங்கள் நாங்கள் வழங்கலாம். இந்த கலாபூஷண விருது பற்றி நாங்கள் நிகழ்ச்சியில் இன்னும் பேசுகிறதுக்கான தயார்படத்தில் வச்சுருக்கோம். நாங்கள் இந்த கலைஞர்களுடைய பதிவுகள் அப்படி இல்லாட்டி இந்த அடையாள அட்டை வழங்குறது இந்த விஷயத்துலேருந்து வரும். கலாபூஷண விருது பற்றியும் நாங்கள் பேச இருக்குது, இந்த விஷயத்துக்கு வரும். கலைஞர்களுடைய பதிவுகள் எவ்வாறு, அதாவது மன்றங்களை பதிவு செய்யலாம், கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தினுடைய அந்த டேட்டா பேஸ் நெட்வொர்க்கில் வந்து அவர்களை பதிவு செய்து கொள்வதற்கு அடையாள அட்டை வழங்குறதுக்கு இந்த மாதிரியான செயற்பாடுகள் இருக்குது. நிச்சயமாக அடையாள அட்டை என்று குறிப்பிடும்போது இலங்கை நாட்டுக்குரிய கலைஞர்கள் என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் கலைத்துறையில், அதாவது கலைத்துறையில் வந்து தங்களை அர்ப்பணித்து சமூகத்திற்கோ அல்லது கலைத்துறைக்கோ வந்து தங்களுடைய சேவைகளை செய்திருக்க வேண்டும். இது வந்து அவங்களுடைய பிரேச வாரியாக வந்து மக்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அவர் கட்டாயம் ஒரு கலைஞர் என்ற அடிப்படையில் வந்து இவர் அதற்கான சான்றுகள், தான் கலைஞர் என்றக்குரிய முழு சான்றுகளையும் வைத்துக்கொண்டு ஆக குறைந்தது 10 வருடங்கள் அல்லது 12-13 வருடங்கள் வந்து இவர் வந்து கலை சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இவர் ஈடுபட்டிருந்தால் அவருடைய விண்ணப்ப படிவம் ஒன்று எங்களுடைய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் இணையதளத்தில் அந்த அடையாள அட்டைக்குரிய விண்ணப்ப படிவம் கிடைக்கும். அதே போல் பிரேச செயலங்களிலும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்பி அதன் மூலம் பிரேச செயலாளர் ஊடாக வந்து இவர் இந்த பிரேசத்துக்குரிய கலைஞர் என்ற சிபாரிசுடன் வந்து எங்களுடைய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்துக்கு விண்ணப்பிக்கும் சந்தர்ப்பத்தில் அவருக்குரிய அடையாள அட்டை வந்து அவருக்கு வழங்கப்படும். அதன் பின் அவர் கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அடையாளப்படுத்தப்பட்ட இலங்கை நாட்டுக்குரிய கலைஞர் என்ற ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கும். இதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு என்ன நன்மை இருக்குது இந்த அடையாள அட்டை வைத்திருப்பதனூடாக? அடையாள அட்டை வைத்திருக்கின்ற கலைஞர்கள் என்று சொன்னால் வேறு விதமாக அந்த பெரிய பாதுகாப்பு பிரச்சனைகள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக இவங்க வந்து குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வந்து கலைஞர்களுக்குரிய ஓய்வூதிய திட்டம் ஒன்று கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தினால பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அதை விட இவங்களுக்குரிய கடன் வசதி கொடுக்கப்படுகின்றது. இந்த கடன் வசதிகள், ஓய்வூதிய திட்டங்கள், காப்புறுதி திட்டங்கள் எல்லாம் கலைஞர்களுக்கு சாதாரணமாக வழங்கப்படுகின்றது. அந்த இவங்க அடையாள அட்டை வைத்திருக்கின்ற ஒரு கலைஞர், கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை வைத்திருக்கின்ற கலைஞர்கள் என்ற அடிப்படையில் இவருக்கு எந்த ஒரு நேரடியாக சென்று அவரை விசாரிக்க வேண்டியதோ அல்லது இவர் மறுபடியும் திரும்ப இன்னொரு தடவை வந்து அவர் விண்ணப்பித்து அல்லது பிரே செயலத்தின் ஊடாக நேரடியாக தலைமை செயலத்து வர வேண்டும் அப்படி என்ற பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. நேரடியாக இவருடைய பதிவு எங்களுடைய கலாச்சார அலுவலர் திணைக்களத்தில் இவர் கலாச்சார அலுவலர் திணைக்களத்தின் அங்கீகாரம் உடைய ஒரு கலைஞர், இலங்கை நாட்டுக்குரிய கலைஞர் என்ற பதிவு இருக்கும் பட்சத்தில் இவருக்குரிய முழு செயற்பாடுகளும் வந்து ஓய்வூதிய திட்டமோ அல்லது காப்புறுதி திட்டமோ வந்து இலகுவாக வழங்குவதற்குரிய ஒரு வழிவகை இருக்கின்றது. அது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை தவிர கலாச்சார அலுவல்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தரை பார்க்கின்ற போதும் அவர்களிடமுடாக இந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்கள் பதிவுகளை மேற்கொண்டு அடையாள அட்டை ஒன்று பெற்று வைத்திருப்பது உங்களுடைய எதிர்கால அந்த கலை நடவடிக்கைகளுக்காக இருக்கலாம் அல்லது செயற்பாடுகளுடைய இலகுப்படுத்தல்களுக்காக இருக்கலாம், இலகுவாக இருக்கும். ஆக அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தும். அதோடு இணைந்ததாக இந்த கலாபூஷண விருது பற்றி பேசுவோம். அதி உயர் விருது, கலைஞர்களுக்காக வழங்கப்படுகின்ற அதி உயர் விருது ஒரே ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படும். எவ்வாறான முறையில் அவை தெரிவு செய்யப்படுகின்றது, அவற்றுக்கான விண்ணப்பம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுகின்றது, முதல்ல எங்களோட பேசின அந்த ரசிகர் கூட கேட்டிருந்தார், அதை பற்றி சொல்லுங்கள். கலாபூஷண விருது என்பது ஒரு நாட்டில் கலைஞர் ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற அதி உச்ச கட்ட விருது என்ற அடிப்படையில் இலங்கை நாட்டிலுடைய கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற உயர் விருது என்று கூற முடியும் கலாபூஷண விருதினை. கலாபூஷண விருது எப்படி கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால், அவர் கட்டாயமாக ஒரு கலைஞராக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை ஒரு அம்சம். அதனோடு கட்டாயம் அவர் எந்த வருடம், இப்பொழுது 2015 ஆண்டு இந்த விண்ணப்பம் கோரப்படுகின்றது என்று சொன்னால் 2015 ஆண்டு டிசம்பர் 15 வந்து அவர் 60 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் கட்டாயமாக. இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவதாக இவர் மாவட்ட செயலாளரின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். இவர் இவ்வாறு ஒரு விண்ணப்பிக்கின்றார், இவர் எமது பிரதேசத்துக்குரிய எமது மாவட்டத்துக்குரிய கலைஞர் என்ற ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்க வேண்டும். அதைவிட இவர் குறைந்தது 60 வருட காலமாக, 60 வயசு என்று சொன்னால் குறைந்தது 25 வருட அனுபவமாவது கட்டாயம் இருந்திருக்கும் அவருக்கு கலைத்துறையில். அந்த கலைத்துறை அனுபவத்தில் இருந்த அவருக்குரிய சான்றுகள் இருக்குத்தானே. இப்போ அவர் பத்திரிகை மூலமாகவோ அல்லது அவர் ஒரு இலக்கியவாதி என்று சொன்னால் கட்டாயமாக ஒரு பத்திரிகையிலோ அல்லது வேறொரு நூலோ வெளியிட்டிருப்பார். அது சம்பந்தமான சான்றுகள் அனைத்தும் உள்ளடக்கக்கூடியதாக ஒரு பத்திரம் ஒன்று, அந்த பத்திரம் கலாபூஷண பத்திரம்
விண்ணப்ப படிவம் இருக்குன்னு தானே, அந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்பி அது சம்பந்தமான முழு சான்றுகளையும் வந்து பிரதேச செயலாளர் ஊடாகவோ அல்லது எங்களோட கலாசார உத்தியோகத்தர் ஊடாகவோ எங்களோட கலாசார அலுவல் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதில் வந்து அப்படின்னு சொன்னால் இப்போ தமிழ் கலைஞர்களுக்காக வந்து இந்து கலாசார அமைச்சும் முஸ்லீம் கலைஞர்களுக்காக முஸ்லீம் கலாச்சார அமைச்சும் கலாசார அலுவலர்கள் திணைக்களத்தோடு இணைந்து வந்து இந்த கலாபூஷண விருதுக்காக இணைந்து செயற்படுறாங்க. இதனுடைய விண்ணப்ப படிவத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க, என்ன மாதிரியான தகமைகள் இதில் பற்றி சொல்லியிருந்தீங்க, இவற்றைக்கான விண்ணப்பங்களை தெரிவு செய்வது எப்படி, இது எப்படி தெரிவு செய்யப்படுகின்றது, யார் இதனை தெரிவு செய்கின்றார்கள், அல்லது எத்தனை விருதுகள் வழங்கப்படும், ஒரு வருடத்திற்கு குறிப்பிட்ட அளவு இருக்கின்றதா இல்லாட்டி எத்தனையும் வழங்கப்படும்? இல்லை, இப்போ ஒவ்வொரு வருடம் வந்து போன வருடம் குறைவாக இருந்தது, இந்த வருடம் கூடுதலான எண்ணிக்கையில் எடுப்பதற்காக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ கடந்த கூட்டங்களிலும் அது சம்பந்தமாக கலைக்கப்பட்டிருந்தது. கடந்த வருடம் வந்து தமிழ் கலைஞர்கள் 70 பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க. இப்போ இதில் வந்து தமிழ் கலைஞர்களை தெரிவு செய்கிற ஒரு பணி வந்து இந்து கலாசார அமைச்சுக்கு தான், இந்து கலாசார திணைக்களத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி சிங்கள சகோதர மொழி கலைஞர்களுக்கான தெரிவு மட்டும் எமது கலாசார அலுவலக திணைக்களத்திலாம் மேற்கொள்ளப்படுகின்றது. மேலதிகமாக இது சம்பந்தமான முழு விடயங்களும் வந்து எங்களோட இணையதளத்தில் வந்து கலாசார இணையதளத்தில் மேலதிகமான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கலாபூஷணம் விண்ணப்பிக்கின்றவர்கள் குறிப்பிட்ட அந்த திகதிக்கு 60 வயதை பூர்த்தி செய்தவர்களாக இருக்க வேண்டும், 25 வருடங்களுக்கு மேற்பட்ட கலைத்துறை அனுபவம் இருக்க வேண்டும், அவர்களுக்கு அதற்கான சான்றுகள் இணைக்கப்பட வேண்டும், பிரதேச செயலாளருடாக விண்ணப்பிக்கப்பட வேண்டும், மாவட்ட செயலாளருடாக விண்ணப்பிக்கப்பட வேண்டும். ஆக இவ்வாறு விண்ணப்பிக்கின்றவர்களை தெரிவு செய்வதற்கான பொறுப்பு இந்து கலாசார அமைச்சுக்கு இருக்கின்றது, திணைக்களத்துக்கு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அதற்கான குழுவினை நியமித்திருப்பார்கள். நீங்களும் விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும் கலைஞர்களாக இருக்கின்றவர்கள். இலங்கையில் கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற அதி உச்ச விருதாக இந்த கலாபூஷண விருது இருக்கின்றது என்பதனையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அதுபோல் கலாசார அலுவலர்கள் திணைக்களத்துறை மற்றும் ஒரு பிரதான செயற்பாடுகளாக இருந்தீர்கள் இந்த விருது வழங்கும் விழா, அரச விருது வழங்கும் விழாக்களை ஒழுங்குபடுத்துவது. கலாசார அலுவலர்கள் திணைக்களத்துடைய செயற்பாடுகளில் இந்த விருது வழங்கும் விழாக்கள் என்னென்ன மாதிரியான விருதுகள் வழங்கப்படுகின்றது, எத்தனை விழாக்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துகின்றீர்கள்? விருது வழங்கல் விழா என்று சொன்னால் நான் நேரத்துடன் கூறியது மாதிரி எப்படின்னு சொன்னால் அரச இசை விருது விழா, அரச ஓவிய விருது விழா, அரச நடன விருது விழா மற்றும் அரச நாட்டிய நாடக விழா, இதுகள் இப்படியான கலைகள் வந்து முக்கியமான விழாக்களாக நடைபெறுகின்றது. அது எப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணமாக அரசு ஓவிய விழா என்று குறிப்பிடும்போது இது வந்து முதல் சிறுவர் ஓவிய விழா, வளர்ந்தோருக்கான ஓவிய விழா என்ற அடிப்படையில் வந்து அரசு ஓவிய விழா நடைபெறுகின்றது. இது பிரதேச வாரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய போட்டிகள் வைக்கப்பட்டு அதிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் மாவட்ட ரீதியாக வந்து போட்டிகளை பங்கு பெற்றுவார்கள். மாவட்ட மட்ட போட்டியில் வந்து தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதார கலைஞர்கள் அல்லது மாணவர்கள் மாகாண மட்டத்திற்கு செல்வார்கள். இந்த சென்ற வருடத்திலிருந்து மாகாண மட்ட நிகழ்வு போட்டிகள் இல்லாமல் நேரடியாக தேசிய மட்டத்திற்கு தெரிவு செய்யப்படுவார்கள். தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுள் சிறந்த போட்டியாளர் அல்லது சிறந்த கலைஞர் வந்து விருதுக்காக சிபாரிசு செய்யப்படுவார்கள். விருது சிபாரிசு செய்யப்படும் பொழுது அவர்களுக்குரிய விருது, அரச விருது, ஒரு நாட்டில் கொடுக்கப்படுகின்ற ஒரே ஒரு அரச விருது என்று சொன்னால் கலாசார அலுவலர்கள் திணைக்களத்தினால் தான் கொடுக்க முடியும். திணைக்களத்தினால் கொடுக்கப்படுகின்றது. அதனுடைய அவருக்கான பணப்பரிசும் விருதும் சான்றிதழும் அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்படும். அதே சமயத்தில் இப்போ உதாரணமாக அரச இசை விருது அல்லது அரச இசை விருது விழா நடைபெறுகின்ற என்று சொன்னால் அந்த இசைத்துறையில் வந்து வாழ்நாள் சாதனையாளர், அந்த இசைத்துறையை தனது கலை துறையில் தனது அந்த அனுபவமிக்க ஒரு கலைஞர் வந்து எந்த ஒரு கட்டத்திலும் அவர் அந்த வாழ்நாள் சாதனையாளர் என்ற ஒரு நிலைமையில் இருப்பார் என்று சொன்னால் அவர் வந்து அந்த நிகழ்வில் அரச இசை விருது விழா நிகழ்வில் வந்து கௌரவிக்கப்பட்டு அவருக்குரிய சிறப்பு விருது ஒன்று வழங்கப்படும். கட்டாயம் இது வந்து அரச இசை விருது விழாவாக இருந்தாலும் சரி, அரச ஓவிய விழாவாக இருந்தாலும் சரி, அந்த துறையுடன் சம்பந்தப்பட்டவருக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து அவருக்கு கொடுத்து கௌரவிக்கப்படும். இந்த விருது வழங்கும் விழாக்கள் வந்து எல்லா விருது வழங்கும் விழாக்களுமே நீங்கள் சொன்ன மாதிரி பிரதேச ரீதியாக மாவட்ட ரீதியாக நடைபெற்று தான் தேசிய ரீதியில் நடைபெறும். எல்லாம் என்று குறிப்பிட முடியாது. உதாரணமாக தொலைக்காட்சி, அரச தொலைக்காட்சி விருது வழங்கல் விழா என்பது வந்து
வந்து சாதாரணமாக சாத்தியமில்லாத ஒரு விடயம் பிரதேச வாரியாகவோ அல்லது மாவட்ட ரீதியாகவோ வந்து செய்வதற்கு அது வந்து குறிப்பிட்ட ஒரு ஊடகம் அல்லது குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்தவர்கள் மட்டும் தொலைக்காட்சி விருது விழா நிகழ்வினை தவிர்த்து ஏனைய விழாக்களை இசை விருதுகள் கூடுதலான நாடகம் இந்த மாதிரியான விடயங்கள் நாடகங்கள் ஓவியம் இசை நாட்டிய நாடகம் நடனம் இவ்வாறான செயற்பாடுகள் அனைத்தும் பிரதேச வாரியாக இருந்து தெரிவு செய்யப்பட்டு தேசிய மட்டத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. அதிலும் இம்முறை இந்த வருடம் அரச இசை விருது வழங்கல் விழா அரச இசை விருது வழங்கல் நிகழ்வானது விண்ணப்பங்கள் கொஞ்சம் சற்று வித்தியாசமானதாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால் இவ்வளவு காலமும் வந்து அரச இசை விருது அரச இசை போட்டிகள் வந்து ஒரு சிடி வடிவிலோ அல்லது அவங்க எப்படின்னு சொல்கிறோம் அவங்க செய்த ஒரு ஆடியோ பாடல் அல்லது வீடியோ பாடல் அதை வந்து சிடி மூலமாக வந்து விண்ணப்பிக்கணும் என்ற ஒரு வரையறையெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த வருடத்திலிருந்து ஒரு கோரப்பட்ட விண்ணப்பங்களில் 3 நிகழ்வுகள் வந்து நேரடியான செயற்பாடுகளாக நடுவர்கள் முன்னிலையில் நேரடியாக பாடுவது அல்லது நேரடியாக இசை கருவிகளை வாசிப்பது என்ற செயற்பாட்டின் மூலம் இது வந்து கலைஞர்களால் மக்களால் நேரடியாக முன்வைக்கப்பட்ட விடயங்கள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி இந்த வருடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. இதற்குரிய செயற்பாடுகள் வந்து பிரதேச வாரியாக பிரதேசத்தில் உள்ள நடுவர்களை கொண்டே கலைஞர்கள் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அதிலிருந்து நேரடியாக மாவட்ட மட்டத்திலிருந்து நேரடியாக தேசிய மட்டத்திற்கு அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். நாங்கள் விரிவான சில விஷயங்களை பேசலாம். இப்போ இந்த இசை விருது வழங்கும் விழாவில் இந்த மாதிரியான புதிய மாற்றம் செய்திருக்கிறீங்க. இதில் வந்து சாதாரணமாக முதல்ல எல்லாம் பாடல்களை சிடி வடிவில் அனுப்புகின்றவர்களுக்கு அதை வைத்துக்கொண்டு பாடகர்கள் அதுபோல் இசை வரிகள் இதெல்லாம் தெரிவு செய்யப்படும். இப்போ இந்த முறை ஏன் இந்த வித்தியாசப்படுத்தி இருக்கிறீங்க? இப்போ சாதாரணமாக எல்லோருக்கும் இதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா? போது எல்லோருக்கும் என்று சொன்னால் இப்போ இந்த துறையில் உள்ளவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டுமே இந்த நவீன வசதியுடன் கூடியதாக இருக்கின்றார்கள். பாரம்பரிய கலைகளை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாரம்பரிய கலைகள் வாய்மொழி மூலமாகவோ அல்லது அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவர்களுடைய பாடுகின்ற திறமை வந்து இப்படி ஒரு வடிவில் பெற்றுக்கொள்ள முடியாது. சாதாரணமாக அவர் பாடுவார் என்று சொன்னால் அவருடைய பாட்டு நேரடியாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அவ்வாறான சந்தர்ப்பங்கள் உள்ள கலைஞர்கள் இவ்வாறான ஆதங்கங்களை எங்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்தியதன் காரணமாகத்தான் இவ்வாறான போட்டிகள் இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டிகளுக்கான நடுவர்களை வந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் உங்களுடைய இந்த விருது வழங்கும் விழாக்களுக்கான நடுவர்களை எவ்வாறு தெரிவு செய்கிறீர்கள்? அதற்கான நடைமுறை என்ன? நடுவர்கள் என்று சொல்ல போனால் நான் கூறியது போல ஒவ்வொரு கலைக்கும் வந்து ஒவ்வொரு இசை என்று சொன்னால் அரச இசை குழு என்று சொல்லி ஒரு குழு இருக்கின்றது. கலாச்சார அமைச்சரின் கீழ் அந்த குழு வந்து நேரடியான கண்காணிப்பில் இயங்கி கொண்டிருக்கின்றது. அந்த குழு வந்து 4 பேர் அல்லது 5 பேர் கொண்ட பல்கலைக்கழக பேராசிரியர்களோ அல்லது வேறு புத்திஜீவிகளோ தான் அந்த குழுவில் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் தெரிவு செய்வார்கள் ஒரு போட்டிக்கான. இப்போ உதாரணமாக ஒரு சித்திர போட்டி நடக்குன்னு சொன்னால் அந்த சித்திர போட்டியில் யார் நடுவராக பங்கு பெற்ற வேண்டும், யார் நடுவராக இருக்க வேண்டும் என்ற முழு விடயங்களும் வந்து அவர்களின் ஊடாகவே வந்து தெரிவு செய்யப்படுகின்றன. ஆகவே நடுவர்களுடைய இந்த சுயாதீனம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ அவங்க வந்து தனியாக செயற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது நடுவர்களை நியமிக்கின்ற இந்த நேரடியாக அமைச்சர் நியமிக்கக்கூடியதாக இருக்குமா? இல்லை, கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தில் இருக்கின்ற அரச குழுக்கள், அதாவது அரச குழுக்கள் அரச இசைக்குழு, அரச நடனக்குழு என்று சொல்கின்ற குழுக்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்கத்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள்தான் அந்த நடுவர்களை தெரிவு செய்வார்கள். அந்த அரச குழுவில் உள்ள அங்கத்தவர்களை தெரிவு செய்வது நேரடியாக அமைச்சரின் கீழ் உள்ள குழுக்கள் தான். அந்த குழுக்கள் தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து நடுவர்களை தெரிவு செய்கிறது. குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா நடுவர்களுடைய குறைந்தது 3 வருடத்திற்கு ஒரு நடுவர் இருக்கலாம். 3 வருடத்தின் பின் வேறு ஒரு நடுவர் வந்து அந்த குழுக்களாக தெரிவு செய்யப்படும். ஆகவே வருடந்தோறும் நடைபெறுகின்ற இந்த அரசு விருது வழங்கும் விழாக்களுக்கான விண்ணப்பங்கள்
எங்களுடைய எதிர்பார்ப்பின்படி ஒவ்வொரு வருடமும் இது அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டும். மக்களுக்கான இதற்கு தெளிவுபடுத்துகின்ற நிகழ்வுகளை கலாசார அலுவல்கள் திணைக்களமும் ஊடகங்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும். காரணம் ஒவ்வொரு பிரதேசத்திலுமே ஒவ்வொரு மூலை முழுக்குகளையும் இருக்கின்ற கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அவர்களுக்கான ஒரு கௌரவமாக இந்த அரச விருது வழங்கும் விழாக்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் இவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றீர்கள்? உங்களுடைய இந்த வருடாந்த திட்டம் இருக்குதானே, இத்தனை விருது வழங்கும் விழாக்கள் இருக்கின்றது, இதற்கான பிரதேச ரீதியான போட்டிகள் இவ்வாறு நடைபெறும், மாவட்ட ரீதியில் இவ்வாறு நடைபெறும், தேசிய ரீதியில் இந்த போட்டிகளுக்கான விடயங்கள் இவ்வாறு அழைத்து செல்லப்படுவீர்கள் போன்ற விடயங்களை எந்தெந்த முறையில் நீங்கள் தெளிவுபடுத்துகின்றீர்கள் மக்களுக்கு? இப்பொழுது விண்ணப்பங்கள் கூறப்படும் போது ஒரு கலை இப்போ இசை விருது வழங்கும் விழா, இசை விருது இப்போ இந்த வருடத்துக்குரிய இசை விருது வழங்கல் விழா வந்து கடந்த மாதம் 30ஆம் தேதி அதனுடைய இறுதி திகதி முடிந்தது. அது திரும்ப வந்து இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருந்தது. காரணம் அதுக்குரிய விண்ணப்பங்கள் குறைவு என்றதான் முக்கியமான காரணம். சென்ற வருடமும் இதே மாதிரி 2 தடவை அதற்குரிய திகதி வந்து பிற்போடப்பட்டது. இருந்தபோதும் வந்து சேர்ந்த விண்ணப்பங்கள் சரியான குறைவாகவே இருந்தது. குறிப்பிட்ட ஒரு சிலரினுடைய விண்ணப்பங்கள் மட்டுமே திரும்ப பெறக்கூடியதாக இருந்தது. அப்போ நாங்கள் இது சம்பந்தமான விண்ணப்பங்கள் வந்து பத்திரிகைகளிலோ அல்லது வானொலிகளிலோ அல்லது சமூக வலைத்தளங்களில், உதாரணமாக முகநூல் ஃபேஸ்புக்கில் வந்து சாதாரணமாக அந்த கலாசார திணைக்களத்து அலுவலர்கள் அனைவரும் வந்து பிரசுரம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது சம்பந்தமான விடயங்கள் கிடைக்கப்பெறுகின்றது, கூடுதலாக கிடைக்கப்பெறுகின்றது. ஆனால் விண்ணப்பிக்கின்ற எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவானதாகவே இருக்கின்றது. அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம், களம்பிலிருந்து நபீஸ் பேசுகிறேன். சொல்லுங்க ப்ளீஸ். இந்த கலைஞர்கள் சொல்ல அந்த பாரம்பரிய தற்காப்பு கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த சிங்களவர்கள்ட இந்த அங்கம் போற தமிழர்கள்ட அந்த சிலம்ப கலைஞர்கள், அதே போல முஸ்லிமாக்கள்ட சீனடி கலைஞர்கள் சொல்லி இந்த பாரம்பரிய தற்காப்பு கலைஞர்கள் இருக்காங்க. இவங்களும் வந்து இந்த கல்ச்சரல், அதாவது இந்த கலாச்சார அமைச்சுகளை உள்வாங்கப்படுவாங்களா? நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்க, அதை பற்றி நாங்கள் பேசலாம். அந்த கலைஞர்கள் என்ற வரையறுக்கில் இந்த தற்காப்பு கலைகளை நான் சொன்ன அந்த அரச குழு இருக்குத்தானே, அந்த அரச குழுவில் இதுவும் ஒரு கலை, அங்கம்புறம்னு சொல்கிற சிங்கள மொழியில் சொல்கிற அங்கம்புறம்னு சொல்கிற தற்காப்பு கலை. அந்த தற்காப்பு கலை வந்து இதுவரைக்கும் தமிழில் வந்து ஒரு தடவை விண்ணப்பிக்கலை ஆக இருக்கிறாங்க, கலைஞர்கள் இருக்கிறாங்க, இன்னும் விண்ணப்பிக்கலை. அது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டு இருக்கு. வெகு விரைவில் வந்து அநேகமாக இந்த வருடம் வந்து அவர்களுடைய விண்ணப்பங்கள் கோரப்படலாம். இந்த அவர்களுக்கு ஒரு போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படலாம். ஆகவே அவர்களும் கூட இந்த கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தில் வந்து கலைஞர்களாக பதிவு செய்த அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு அதற்குரிய அந்த கலைஞர்களுக்குரிய நன்மைகளை அவர்களும் பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக இருக்கலாம். ஒரு சாதாரணமாக கலைஞர் கலாச்சார அலுவலகத்தின் மூலமாக அவர் கலைஞர் என்ற அடிப்படையில் என்ன மாதிரியான சலுகைகளை பெற்றுக்கொள்கின்றாரோ அதே அளவான சலுகைகளை இவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். தற்காப்பு கலை, எழுத்து, புகைப்படம், இசை, சகல விதமான கலைகளும் உள்ளடக்கம் ஒரே விதமான பார்வையிலே பார்க்கப்படுகிறது. ஆகவே அழைத்த அந்த நண்பருக்கும் நன்றி. அதுபோல இந்த கலைகளுக்கான போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற போது உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி பெருவாரியான கலைஞர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும். முதல்ல போட்டியில் வெற்றி பெறுகின்றவர்கள் ஒரு சிலராக இருக்கலாம், ஆனால் கலந்து கொள்கின்றவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த தற்காப்பு கலைகளுக்கான போட்டிகளும் தமிழ் இதன்படி நடைபெற இருக்கின்றது. இந்த வருடம் விண்ணப்பங்கள் கோரப்படும். சகோதர மொழி நண்பர்களுக்கு தனியாகவும் தமிழ் கலைஞர்களுக்கு தனியாகவும் நடத்தப்பட்டு அதற்கான விருது வழங்கும் விழாவும் நடைபெற இருக்கின்றது என்பதனை அறிய தருகின்றோம். அதுபோல இந்த கலைஞர்களுக்கான ஆவணங்களை தயார்படுத்தும் பணி கலாச்சார அலுவல்களுடைய நிச்சயமாக கூற வேண்டும். இந்த வருடம் வந்து செயற்படுத்தப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம், எமது நாட்டில் ஒவ்வொரு பிரதேச வாரியாக மாவட்ட ரீதியாக இருக்கின்ற பெயர் பெற்ற கலைஞர்கள் அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய ஆக்கங்கள், அவர்களுடைய வெளிப்பாடுகள் அனைத்தும் வந்து நாங்கள் ஆவணப்படுத்த இருக்கின்றோம். கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் மூலமாக நேரடியாக சென்று அவர்கள் நடமாடும் சேவையின் மூலமாகவோ அல்லது வேறு முறை மூலமாகவோ பிரதேச செயலகங்களின் அனுசரணையுடன் மாவட்ட செயலாளரின் ஆதரவுடன் நாங்கள் அவர்கள் கலைஞர்களுக்குரிய முழு செயற்பாடுகளும் கலைஞர் ஊடாக ஆவணப்படுத்த இருக்கின்றோம். இந்த செயற்பாடுகள் வந்து எதிர்வரும் தலைமுறைக்கு நிச்சயமாக பயன்பெறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அதுபோல் அந்த மகாவம்சத்தை எழுதுகின்ற பணியும் கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தில் மேற்கொள்ளப்படுகிறது, அது பற்றி குறிப்பிடுங்கள். மகாவம்சம் சம்பந்தமாக கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தில் ஒரு தனியான ஒரு பிரிவு ஒன்று இருக்கின்றது. அதில் வந்து இதுவரைக்கும் தமிழ் உத்தியோகத்தர் என்ற அடிப்படையில் யாரும் இல்லை. இனிவரும் காலங்களில் வந்து இது சம்பந்தமான
ஒரு செயற்பாடுகள் தமிழில் செய்வதற்கான விதிமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்று உறுதியாக என்னால் கூற முடியாது. இது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் நேரடியாக கலாச்சார அலுவலக திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளுடன் பேசிக்கொள்ளும். அதுபோல் இந்த அரச நடனக்குழு, அரசு இசைக்குழு இது சம்பந்தமாக இந்த அரச தேசிய நிகழ்வுகளுக்கான பங்களிப்பாக கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய செயற்பாடு எந்த அளவில் இருக்கிறது? தேசிய அளவில்னு சொன்னால் நிகழ்ச்சிகளுக்கான உங்களுடைய அந்த அரச நடனக்குழுவை அரச ஒரு இலங்கை நாட்டில் அதாவது அரசாங்கத்தின் மூலமாக செயற்படுத்தப்படுகின்ற நிகழ்வுகள் செயற்படுத்தப்படுகின்ற கூடுதலான நிகழ்வுகள் அப்படித்தான். முக்கியமான அரசு அமைச்சரோ அல்லது பிரதி அமைச்சர் அல்லது வேறு யார் முக்கியமான ஒரு உறுப்பினர் யாரும் வந்து சமூகம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் வந்து எமது கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் கீழ் உள்ள அரச இசைக்குழு, அரச நடனக்குழு இவர்களுடைய நிகழ்வுகளை அங்கு முன்வைக்கப்படுகின்றது அந்த நிகழ்வுகளில். அதுபோல் இறுதியாக இந்த கலைஞர்களுக்கான புதிய திட்டங்கள் என்ன மாதிரியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, என்னென்ன விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது? கலைஞர்களுக்கான புதிய திட்டங்கள் என்று கூறும்போது இம்முறை தேசிய ரீதியில் கௌரவிக்கப்படுகின்ற சிறந்த கலைஞர்கள், தேசிய ரீதியில் கௌரவிக்கப்படுகின்ற சிறந்த கலைஞர்கள் அவர்களுக்குரிய சர்வதேச ரீதியான வெளிநாடுகளில் சென்று குறிப்பிட்ட நாட்களில் வந்து அவர்களுடைய கலந்துரையாடல் வேறு நாட்டு கலைஞர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கலந்துரையாடல்கள் அல்லது அவர்களுடைய ஒரு பரிமாற்றங்கள், கலை பரிமாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஒழுங்கமைப்பு வந்து இவ்வருடத்திலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றது. நாங்கள் இன்னும் சில விஷயங்களை பேசலாம். அழைப்பில் ஒருவர், அவரோட நாங்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? மட்டக்களப்பிலேருந்து பிரபா. அவங்களோட கேள்வியை கேளுங்க. நலிவிட்ட கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குறதுக்கான ஏதாவது ஏற்பாடுகள் உங்கள் திணைக்களத்தில் இருக்கியா? நிச்சயமாக இந்த வருடம்தான் ஆரம்பிக்கப்பட்டது. என்னென்னு சொல்கிறது, அவங்களோட மாற்றுத்திறனாளிகளுக்கான அதாவது மாற்றுத்திறனாளி கலைஞர்கள் அவர்களுக்கான போட்டியானது இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவுற்று முடிந்துவிட்டது. அது எப்படின்னு சொன்னால் இதே மாதிரி இசை, ஓவியம், நடனம், முழு கலைகளிலும் அவர்களுடைய என்ன திறமை இருக்கின்றதோ அவர்களுடைய திறமைகளை விண்ணப்பிக்கலாம். நாங்கள் இவ்வாறு தான் என்ற எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் அவர்களுடைய திறமைகளை விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி கூறியிருந்து அவங்க விண்ணப்பித்து இந்த முறை பிப்ரவரி மாதம் அது அவங்களுக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டு 3ஆம் மாதம் வந்து அவங்களுடைய இது முடிஞ்சு. ஸோ அவங்களுக்கான முழு என்னென்னு சொல்கிறது, அவங்களுக்குரிய முழு தேவைகளும் வந்து கலாச்சார அலுவலக திணைக்களத்தின் மூலமாக செய்து கொடுக்கப்படுகின்றது. அது இந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் இவருடைய கேள்வி இதுவாக இருந்தது, அதாவது ஒரு நலிவுற்ற கலைஞர்கள், கஷ்டப்படுகின்ற கலைஞர்களுக்கான ஓய்வூதியம் பற்றி அவர் கேட்டிருந்தார். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஓய்வூதிய திட்டங்கள் பற்றி இருப்பதாக. அது எல்லா கலைஞர்களுக்கும் இருக்கின்றதா அல்லது இவரது ஓய்வூதிய திட்டம் என்று கூறும்போது நிச்சயமாக அவர் வந்து எந்த ஒரு பண வசதியும் இல்லாத ஒருவராக இருக்க வேண்டும். அதே நேரம் அவர் வந்து குடும்பத்தினராலோ அல்லது வேறு உறவினர்களாலோ வந்து அவர் அந்த எந்த ஒரு வசதியும் செய்து கைவிடப்பட்ட என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அந்த வசதிகள் இல்லாத ஒருவராக இருக்க வேண்டும், கலைத்துறையில் இருக்க வேண்டும் அவர் கட்டாயம். இவருடைய நிலைமையை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கலாச்சார உத்தியோகத்தர்கள். அதே நேரத்தில் வந்து நிச்சயமாக கூற வேண்டும் இன்னொரு விடயம், அவர் வந்து அரசு உத்தியோகத்தராக ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருக்குரிய எந்த ஒரு சலுகைகளும் கிடைக்காது. எந்த ஒரு சலுகைகளும் சொன்னால் ஓய்வூதியத்துக்குரிய சலுகைகள் கிடைக்காது. மற்றும்படி அவர் வந்து எந்த ஒரு தன்னுடைய கலையை வளர்ப்பதற்காக அல்லது தன்னுடைய கலை சேவை முடிந்து தான் கஷ்டத்தை எதிர்நோக்குகின்றேன் என்ற ஒரு விண்ணப்பத்தை தெரிவிக்கும் போது அவருக்குரிய ஓய்வூதியத்துக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொடுக்க முடியும். ஆக எங்களோட பேசின அந்த நண்பருக்கு சொல்லலாம், பிரதேசத்தில் இருக்கிற கலாச்சார அலுவல்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தரை சந்தித்து இது சம்பந்தமான விண்ணப்பத்தை பெற்று அதை உறுதிப்படுத்தி நீங்கள் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்துக்கு வழங்குகின்ற போது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நலிவுற்ற கஷ்டப்படுகின்ற கலைஞர்களுக்குரிய ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான செயற்பாடுகள் சேவைகள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்டாலும் கூட அவை இப்போது எங்களுடன் பேசிய போது தெளிவுபடுத்தி கொண்ட மாதிரி நிறைய விடயங்களும் அவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். ஆகவே இந்த கலைஞர்கள் பதிவு செய்வதாக இருக்கலாம், மன்றங்கள் பதிவு செய்வதாக இருக்கலாம், இவ்வாறு கஷ்டப்படுகின்ற கலைஞர்கள் தங்களுடைய ஓய்வூதியங்களை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம், அவற்றை நீங்கள் கட்டாயமாக திணைக்களத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி அவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திணைக்களத்தோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிடுவோம். நிச்சயமாக 011 28 72 035.
0112872035 திரையில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் நேரடி தொலைபேசி இலக்கம். இந்த இலக்கத்துக்கு அழைத்து தமிழ் பிரிவோடு தொடர்பு ஏற்படுத்துகின்ற போது கொண்டும் தேவையான முழு விடயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். திணைக்களத்தோடு தமிழில் பேசக்கூடியதாக இருக்கும். தமிழில் பேசக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு நீங்கள் பேசி இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். ஆகவே இன்று எங்களுடைய இந்த கலந்துரையாடல் பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது, எங்களுடைய கலைஞர்கள் அனைவரும் இந்த அரச கலாசார அலுவல்கள் திணைக்களத்தோடு இணைந்து செயற்பட வேண்டும், அவற்றுடைய செயற்பாடுகளையும் சேவைகளையும் பெற்று பயன்பெற வேண்டும் என்பதாக இருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருந்த கலாசார திணைக்களத்தின் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் சிவலிங்கம் தனுஷாந்த், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். எங்களோடு இணைந்திருந்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.